வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு கொக்கோ வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சத்தேலி சஹேலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சீசன் 1 முழுசாவே பார்த்துடலாம். இதுல நடிச்ச இந்த ஆக்டரோட நேம் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். சரி ஓகே guys, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம வெப்சீரிஸ் ஹீரோனியான அந்த குஷி தாங்க காட்டுறாங்க. அவ பார்த்தனா காலையில் துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாளா ரொமான்டிக்கா. அப்படியே பக்கத்து வீட்டுல பார்த்தனா இன்னொரு ஆன்ட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன குஷி செம சந்தோஷமா இருக்க, என்ன உன் வீட்டுக்காரன் பப்ளு வரானா அப்படி சொல்லி கேட்ட உடனே இதுக்கு அவளும் வெக்கப்படுவாளா. ஆமா, அவன் ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு அந்த ஆன்ட்டி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்லனா 3 வருஷம் 3 மாசம் 3 நாள் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல நீ நல்லா கணக்கு வச்சிருக்க. ஆமா, அப்படி என்ன உன் வீட்டுக்காரங்க அங்க வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் துபாயில சேட்டு கிட்ட வேலை செய்யறாரு டிரைவரா, எனக்காக நிறைய பணம் அனுப்புறாரு தெரியுமா அப்படி சொல்ல உடனே, அதுக்கு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி ஓகே பணம் அனுப்புறா, அவன் தான் வரான் இல்லையா, அவனுக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இது கிஃப்டா, நான் எதுக்கு அவருக்கு கிஃப்ட் தரணும், அடி பைத்தியக்காரி, அங்குது உனக்காக அவன் கஷ்டப்பட்டு வரா, சோ உன்னுடைய மேனி நல்லா பளபளப்பா வச்சு அவன் வரும்போது அவனுக்கு தேவையானது நீ கொடுக்க வேணாமா, அதனாலதான் சொல்ற சீக்கிரமா நல்லா உடம்ப தேத்து, அவன் வந்த உடனே உன்னுடைய வித்தியை அவனுக்கு காட்டி உன்னுடைய கிஃப்ட் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மார்க்கமா சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோனி சிரிப்பாங்களா, என்ன சொல்றீங்க அப்படி எல்லாமா கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட வீட்டுக்காரெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தாருன்னு வச்சுக்க, அவருக்கு நான் கிஃப்ட் கொடுத்தோடனே அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஃபுல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டுவாரு, நைட்டு ஃபுல்லா விடிய விடிய வண்டி ஓட்டிட்டு மறுநாள் அவர் டயர்டா படுத்திருக்கா, என்னால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு இவங்களும் இப்படி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனி லைட்டா வெக்கப்படுவாங்களா. வெக்கப்பட்டவங்க உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி ஆண்டி யாராச்சும் பியூட்டி பார்லர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களா, கொஞ்சம் நானும் அழகா ஆயிக்கிறேன் அப்படி சொல்லும் போது, கண்டிப்பா நான் சொல்றேன், அது மட்டும் இல்லாத என் கொழுந்தனார் வேற வராரு, அவருக்கு சாப்பாடு வேற ரெடி பண்ணணும் அப்படி சொன்னோடனே, ஓ அந்த பண்டியா வரான் அப்படின்னு இவங்க கேட்பாங்களா. உடனே இவளும் என்னது பண்டியா, உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ரொம்ப மோசமானவன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தானா, வந்தவன் சும்மா இல்லாம இங்க 2 பொண்ணுங்களுடைய வயித்தை நிரப்பிட்டு ஊருக்கு ஓடிட்டான், பொண்ணுங்களை பார்த்தா அவன் கண்டிப்பா கை வைக்காம விட மாட்டான், சோ நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படி சொன்ன உடனே, ஓகே ஆண்டி அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த பார்லர் பொண்ணை மட்டும் கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு இவ போகவும், இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா பெட்ரூம்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனியா அந்த பியூட்டி பார்லர்ல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்குமா, வந்தவன் என்ன பண்ணனா நம்ம ஹீரோனியா துணியெல்லாம் உருவிட்டு உங்களுக்கு உடம்புல இருக்க ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க எதுவுமே துணி போடாம இருப்பாங்களா, உங்களுக்கு அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குமா, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, அட நீங்க கூச்சப்படாதீங்க, நான் இது மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேன், நீங்க கூச்சப்படாம இருங்க, நான் சீக்கிரமா முடிச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு செய்ய, இதே டைமுக்கு வாசலுக்கு வெளியில பார்த்தனா இவளுடைய கொழுந்தனாரான அந்த பண்டி வந்திருப்பாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, ரொம்ப நேரமா அண்ணி அண்ணின்னு சொல்லி கத்த, உள்ள கேட்காதா, உடனே இவனும் என்ன இது இவ்வளவு நேரமா கூப்பிடுறோம் யாருமே வெளியே வர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டை குதிச்சு உள்ள போய் பார்த்தா, அண்ணி வேற துணி இல்லாம அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பியூட்டிஷியன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தவனுக்கு செம மூடாயிடுங்க, ஏன்னா அவங்க ட்ரெஸ் வேற அறகுறையா இருக்குமா. பார்த்தவன் என்ன சொல்லனா, ஆஹா என்ன இது அண்ணி ஃபுல் ஹாட்டா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுனா, அங்கேயே நின்னுட்டு அவன் தனக்கு தானே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷமா அவன் அண்ணியை பார்த்துட்டு இவன் என்ஜாய் பண்ணி முடிக்க, இப்போ உள்ளே அவங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டி வெளியே வருவாங்களா. அதே டைமுக்கு பார்த்தோன்னா அவனை அங்கே ஓடிடுவாங்க. இப்போ இவங்க நீங்க பார்த்து போங்கன்னு சொல்லி அவங்களை வழி அனுப்பும் போது டப்புன்னு பண்டி வருவாங்க. அவனை பார்த்த உடனே நீ யாரு அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அண்ணி நான் தான் பண்டி ஊர்ல இருந்து வந்திருக்கேன், உங்க வீட்டுக்காரோட தம்பி அப்படி சொல்லும் போது, ஓ ஓ நீங்க தானே அது, சரி உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு அவனை இப்ப உள்ள கூடும் போது, இவனும் சும்மா இல்லங்க சில சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணனா, பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க மேலழக ஒரு மாதிரியா பார்க்க, அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கும் லைட்டா கூச்சமா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் துணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, அண்ணி நான் ஏன் வந்தேன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன், உங்களுக்கு அதுல எதுவும் கஷ்டம் இல்ல அப்படி சொல்லும் போது, சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்களும் தயக்கத்தோட துணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சில பிட் எல்லாம் போடுவான். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க பாருங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தோன்னா அவங்க பெட்ரூம்ல உட்காந்து ஃபுல் மேக்கப் போட்டுட்டே இருக்கும்போது, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கார் வருவாங்க. ஓடி போயிட்டு அவங்களை இன்வைட் பண்ணும்போது, இப்ப கூட இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு வருவாங்களா. அதை பார்த்த உடனே ஹீரோனிக்கு ஷாக் ஆயிடும். ஆமா இவங்க யாரு அப்படி சொல்லி இவ கேட்க, அதுவா இவங்க என்னோட 2வது மனைவி அப்படி சொன்னோன்னே இதை கேட்ட ஹீரோனிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவனும் கொஞ்சம் பொறுமையாரு, நான் எல்லாத்தையும் உனக்கு விலாவாரியா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள கூட்டு வரும்போது, அவன் பக்கத்துல இருந்து அவன் தம்பிக்காரன் என்ன பண்ணுவானா, அந்த புது அண்ணியை பார்த்த உடனே அவங்க மேல பாய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணி நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஐஸ் வைக்க, இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஹீரோனி கிட்ட, இங்க பாரு வெளிநாட்டுல பேச்சுலருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாத என்கிட்ட பேப்பர்ஸும் சரியா இல்ல, சோ அதனாலதான் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாத உனக்கு எல்லாமே புரியும், நீ நல்லா படிச்ச பொண்ணு, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்காம இந்த முடிவு எடுத்தேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவளும் முறைப்பாளா, மறைச்சிட்டு
இருக்கும்போது இவன் என்ன சொல்லனா, அப்புறம் இன்னொரு ஃபேவர் பண்ணு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொஞ்சம் வெளியில படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட பெட்ரூம் அப்படின்னு அவ சொல்லுவாளா. புரியுது, ஆனா அவ பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு இதே மாதிரி எல்லாம் வெளியே படுத்து பழக்கம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவ இருந்தாதான் நம்மளால பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு முறை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம பெட்ரூமுக்கு வெளியில ஜன்னல் ஓரமா கட்டில் போட்டு நம்ம ஹீரோனி படுத்துட்டு இருப்பாங்களா. ஆனா உள்ள பார்த்தோன்னா அவன் வீட்டுக்காரன் கூட்டு வந்து அந்த புது பொண்ணை வச்சு செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் செம்ம வெறியாவே இருக்குங்க. இப்படியே மேட்டர் பண்ண அவளுக்கு அந்த சத்தம் ஒரு மாதிரியாவே பண்ணுமா. உள்ள எட்டி பார்த்தா அவன் வெறியா பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு கட்டத்துல மூட் ஆயிட்டு இப்ப அவங்க மேனியெல்லாம் போட்டு தடவிட்டே இருக்கும் போது அப்படியே கையை உள்ளான்னு போகும்போது இதே டைமுக்கு இந்த குழந்தைனா இருக்கான் இல்லையா, அவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தவன் அவங்க அண்ணி பண்றதை பார்த்துட்டு செமையா டெம்ட் ஆயிடுவாங்க. இப்ப அவங்க அண்ணியாலே அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இப்ப அவன் என்ன பண்ணுவானா, எழுந்து பக்கத்துல இருக்க பெட்ரூம்குள்ள போன உடனே பின்னாடியே வந்து அவன் குழந்தைனார் என்ன பண்ணுவாருன்னா டப்புன்னு அவனும் உள்ள போயிட்டு அந்த கதவை சாத்திடுவாங்க. சாத்தினவன் என்ன பண்ணுவானா, என்ன நீ யோசிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டா, அவன் மட்டும் அங்க சந்தோஷமா இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் நீதி நியாயம்னு சொல்லிட்டு தனியா இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்துறேன், நீங்க எதுவுமே பேசாம இருந்தா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு வந்தவன் டப்புன்னு அவன் வந்து எல்லாத்தையும் கழட்ட அதுக்கப்புறம் அவங்களும் சைலண்டா இருப்பாங்களா. இது அவன் சம்மதம் புரிஞ்சுக்கிட்டு அதே பெட்ல வச்சு அவங்க அண்ணி கூட வேற லெவல் சம்பவம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே காட்டியிருப்பாங்க. அப்படியே எபிசோட ஒண்ணு முடிச்சுட்டு அப்படியே ரெண்டாவது எபிசோட பார்த்தனா இவன் மேட்டர் பண்ணிட்டு டயர்டா படுத்துட்டு இருக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு உன் வீட்டுக்காரன் எப்படியே பழி வாங்கியாச்சு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு என் வீட்டுக்காரு அவரோட வேலைக்காக மட்டும்தான் அவர் இதே மாதிரி தப்பு பண்ணாரு, ஆனா நான் என்னுடைய வெறிக்காக அப்படி பண்ணிட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. உடனே அவனும் ஓ இவ்வளவு நேரம் நீ இது பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியல, சரி விடு நான் உனக்கு எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா வந்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோனி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ரெண்டாவது மனைவி வந்து உட்கார அவ சாப்பாடு எடுக்கும்போது கை சுளுக்குற மாதிரி ஆக்டோட உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ கவலைப்படாத நான் ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமா காண்டாவங்க. காண்டாவன் என்ன சொல்லுவானா, நான் 4 மணிக்கு எழுந்து உங்களுக்காக சமைச்சு வச்சேன், எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் அதை கண்டுக்காம அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த குழந்தை நான் கிட்ட வந்துட்டு இங்க பத்தியா நான் சொன்னது மாதிரி ஆயிடுச்சா, உன்னை விட்டு உன் வீட்டுக்கார தள்ளி போயிட்டு இருக்கான், இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம அண்ணியும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல, என்னை விட்டு சுத்தமா இவர் போயிடுவாரு அப்படின்னு ஒரு புலம்ப. அதுக்கு அவன் என்ன சொல்லணும், அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், வீட்டுக்காரனை அவ கம்ப்ளீட்டா வெறுக்கிறதுக்கு என்ற ஒரு பிளான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவ காதுல சொன்ன உடனே அதுக்கு அவளும் சரி ஓகே இதை நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே இவங்க கிளம்புவாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப கீழே பார்த்தோன்னா நம்ம குழந்தைனாரையும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை எங்க காட்டுறாங்க. இப்ப அவன் என்ன கேட்பானா, ஆமா அவ எங்க அப்படி சொல்லி கேட்க அவ குளிக்க போயிருக்கா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. சரி உங்க அண்ணன் எங்கன்னு இவ கேட்க அதுக்கு அவனும் அவன் கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல சரி ஓகேவா நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூமுக்கு போவாங்களா. அங்க வெளியில அந்த உள்ள குளிக்கிறா இல்லையா அவளோட துணி இருக்குமா, அதை எடுத்துட்டு நேரா பெட்ரூம்க்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லனா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த துணியெல்லாம் போட்டுட்டு உள்ள உட்காந்துரு, உன்னை பாக்குறதுக்கு அப்படியே அவள மாதிரி இருக்குமா. என் அண்ணக்காரன் வந்து உள்ள வந்த உடனே அவன் நினைச்சிட்டு உன்னை மேட்டர் பண்ணுவான். அந்த டைம்க்கு இவ்வளவு உள்ள வந்த உடனே அவ கை காலமா பிடிச்ச உடனே நீ என்னை விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட போயிட்டியா அப்படி சொல்லிட்டு அவ கோச்சிட்டு இந்த விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி நீ இவன் பிளான் சொன்னோடனே இது கேட்ட அவளும் சந்தோஷப்படுவாளா. அப்படியே இதே டைம்க்கு இப்ப குளிச்சிட்டு இருந்தவ அக்கா நீங்க இருக்கீங்களா, இங்க இருந்த டவலையும் என் துணியை காணோம் அப்படி சொல்லும் போது இதுக்கு நம்ம ஹீரோனி அது பெட்ரூம்ல இருக்கும், நீ வேணா அங்க போய் எடுத்துக்கோ அப்படி சொல்லும் போது அதுக்கு அவளும் அக்கா நான் துணி எதுவும் போடவே இல்லை, ஹெல்ப் பண்றீங்களா அப்படி சொல்லி கேட்க நான் மருதாணி வச்சிருக்கேன் என்னால பண்ண முடியாது நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் சரி ஓகேன்னு சொல்லி வெளியே வரும்போது இப்ப இதே டைம்க்கு நம்ம ஹீரோனே துணி எல்லாம் மாத்திட்டு அவங்க பெட்ரூம்ல உட்காந்துருப்பாங்க. இப்ப இந்த டைம்க்கு நம்ம ஹீரோ வந்துருவானா, வந்தவன் அவனோட ரெண்டாவது பொண்டாட்டி தான் அங்க உட்காந்துருக்கான்னு நினைச்சிட்டு துணியெல்லாம் கழட்டிட்டு அவன் முகத்தெல்லாம் பார்க்காம அவன் மட்டும் கீழே போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே வெறியா வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது பக்கத்து ரூமுக்கு துணி எடுக்க போன அந்த பொண்ணு பின்னாடி பார்த்தனா நம்ம குழந்தை நேரம் போயிருப்பானா, அவளு மேல எதுவும் துணி போட்டிருக்க மாட்டாங்க. உடனே அதை பார்த்து அவனை ரசிச்சுட்டே இருக்கும்போது திருமணவ ஷாக் ஆயிடுவா. ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது நான் இங்க பண்றேன், உன் வீட்டுக்காரர் தான் பக்கத்து ரூம்ல அவனுடைய முதல் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு மேட்டர் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. என் கூட வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் காட்டினா அங்க வெறியா அவன் மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு நீ இங்க இருக்கனா அப்ப இது யாருன்னு சொல்லி துணி தூக்கி பார்த்தா அவனோட பொண்டாட்டி. என்ன நீ திரும்ப உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்து அவன் குழந்தைனாரு இங்க பத்தியா அவன் உனக்கும்
துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவ என்ன சொல்லனா, உன் அண்ணன் என்கிட்ட எல்லா விஷயமும் உன்னை பத்தி சொல்லிட்டா, நீ இதே மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணணும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இங்க பாரு, நானும் அவரும் அதுக்கப்புறம் அவரோட முதல் மனைவியும் ஒன்னாதான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே துபாய் போய் செட்டில் ஆக போறோம். நீ இங்க மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு இப்ப உள்ள பார்த்தனா இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ற சீன்ஸ் சும்மா வெறியாவே இருக்குங்க. இப்படியே இவங்க ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கம்ப்ளீட் சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இதனோட லிங்க்கும் தரேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸோட நேமும் தரேன். சரி, ஓகே காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.